வணக்கம். நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா 4 ஓம் சக்தி கோயில் சக்தி பீடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க எல்லாரும் நம்ம சக்தி பீடத்துக்கு செல்வோம். அம்மாவின் அருளும் ஆசியும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாய், பராசக்தி என்றால் பறந்தோடி வருவாய். அம்மா தாயே அருள் புரிவாயே. ஓம் சக்தி. இது சக்தி கொடி ஏற்றுதல். இது அம்மாவின் உண்டியல். நான் ஒரு சின்ன பிள்ளையில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்துட்டு அந்த உண்டியலில், அதாவது உண்டியல் அங்கே முன்னாடி இருக்கோம். அந்த உண்டியலில் காசு போட்டுட்டு அம்மாட்ட வேண்டிக்கிட்டு போயிருக்கிறேன். அப்போ நான் சின்ன பிள்ளை. இது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணங்கள், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த இதில் தாலி மஞ்சள் மாங்கல்யம் பலம் உண்டாகும். பார்த்துங்க. மேடை, இந்த ஓம் மேடையை 9 தடவை சுற்றி நம்ம மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு 9 தடவை சுற்றி வந்தோம்னா நவகிரகத்தின் அனுக்கிரகங்கள் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம உள்ளார போகலாம். இதான் அம்மாவின் 4 சக்தி பீடம். இந்த கோவிலுக்கு யார் யார் வந்திருக்கீங்க, இந்த கோவிலை யாராவது தொண்டு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதான் 4 சக்தி பீடம். இந்த அம்மாட்ட வேண்டினது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். இது உண்மை. இது நிறைய அனுபவங்களை நான் அடைஞ்சிருக்கிறேன். ஒரு சாதாரண விஷயம் சொல்கிறேன். என்னை கேவலமாக பேசுனவங்க நிறைய தண்டனையாக கூட அனுபவிச்சிருக்கிறாங்க. அதாவது தப்பான ஒரு வார்த்தையை சொன்னவங்க. அது மாதிரி எனக்கு இந்த கோவிலை வேண்டிக்கிட்டது ஏகப்பட்டது நடந்திருக்கு. நிறைய பேருக்கு நிறையாது நடந்திருக்கு வேண்டிகிட்டு கொடுத்து. இவங்கெல்லாம் எங்கள் சக்தி பீடத்தில் தொண்டு செய்கிறவங்க. வாங்க நம்ம வெளி பக்கம், இப்போ தான் அபிஷேகம் முடிஞ்சது, நம்ம வெளி பக்கத்தை சுற்றிக்கிட்டு வரலாம். இப்போ சென்ற வருஷம்தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இங்கே வருங்க, அம்மாவோட கும்பாபிஷேகம் நடந்தது சென்ற வருஷம்தான். இது புத்து மண்டபம். தோஷங்கள் எல்லாம் விலகும். விளக்கேற்றி சாமி கும்பிட்டா தோஷங்கள் விலகும். அருமையான இயற்கை நிறைந்தது. பக்கத்துலேயே கடற்கரை இருக்குது. இங்கே 4 சக்தி பீடம் பக்கத்துலேயே. அம்மாவை அலங்காரத்தை பார்த்துங்க, கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பார்த்துங்க. இதுதான் உங்களுக்கு பெரிய பெரிய ரொம்ப வரப்பிரசாதம். போன பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க இந்த அம்மாவை பார்க்குறதுக்கு. இப்போ தான் அபிஷேகம் முடிச்சு அலங்காரம்லாம் முடிச்சு. ஓகே, நாம் அடுத்த யூடியூப் சேனலையும் சந்திப்போம். நீங்கள் யார் யார் மாலை போடுறீங்க, யார் யார் தொண்டு செய்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.